கலைஞருடைய பிறந்தநாள் விழா நேற்று. இன்னைக்கு சென்னை தேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அந்த வெற்றிக்கான உழைத்த கழக நிர்வாகிகளுக்கு நன்றி அறிவிக்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நன்றி அறிவிப்பு விழா. இதுல பலர் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டாலும் சிலர் கொஞ்சம் இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருக்கிறீங்க. அது தேவையில்லை. இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. நிச்சயம் மீண்டும் வென்று காட்டுவோம். நிச்சயம் செஞ்சு காட்டுவோம். தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே 2வது நாள் 3வது நாள்லயே உங்களை எல்லாம் உங்க பகுதிக்கே வந்து நான் நன்றி சொன்னேன். இன்னைக்கு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திச்சு நன்றி சொல்லணும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா 2 நாட்கள்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். சிற்றரசு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவருடைய பகுதி செயலாளர் மதன் மோகன் அவர்களுக்கும் அனைத்து வட்டக்கழக செயலாளருக்கும் என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வருகை வந்திருக்கேன். இதுல என்ன ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உங்களை யாரால பிரிக்கவே முடியாது. 4 மாவட்டம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, 4 மாவட்டத்துல எல்லா தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இருந்தாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில மட்டும் நாம ஜெயிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதற்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான். இந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. ஏன்னா 3 நாள் தான் பிரச்சாரத்துக்கு வந்தேன், மக்களை சந்திச்சேன். அதுக்கு முன்பு 5 வருஷம் உங்க கூட தான் இருந்தேன். உங்க கூட தான் இருந்தேன்னு சொல்றதை விட நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். தொகுதி முழுக்க சுத்தணும், ஒவ்வொரு தெருவா போனோம், எந்தெந்த தெருவுக்கு என்ன வேணும், ஒவ்வொரு வீடா என்னென்ன தேவைங்கிறத பார்த்து செஞ்சோம். எனவே இந்த வெற்றிக்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்க தான். இவ்வளவு பெரிய அலை அடிக்கும் போதும் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நாம ஜெயிக்கிறோம்னா அதற்கு நாம அந்த 5 வருஷம் மக்களோடு மக்களா பயணிச்சிருக்கிறோம். இந்த வெற்றிக்காக நீங்க அத்தனை பேரும் கடுமையா உழைச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி திமுகவுடைய கோட்டைங்கிறத நீங்க மீண்டும் நிரூபிச்சு காட்டிருக்கிறீங்க. எது மிஸ் ஆனாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி மிஸ் ஆகாதுங்கிறத மீண்டும் நிரூபிச்சு காட்டிருக்கீங்க. கடந்த 5 வருஷமா நம்ம தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க என்ன கூப்பிடுறது பாத்தீங்கன்னா சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அத மீண்டும் நீங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறீங்க. எப்போதுமே நான் உங்க வீட்டு பிள்ளையாகத்தான் இருப்பேன், உங்க வீட்டு செல்ல பிள்ளையாகத்தான் நிச்சயம் இருப்பேன். போன முறை ஒரு வெற்றியை கொடுத்தீங்க, அதன் பிறகு என்ன சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்க. நம்ம தலைவர் அவர்கள் எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, அதன் பிறகு துணை முதலமைச்சர் பொறுப்பு வரைக்கும் கொடுத்தாங்க. அதற்கு காரணம் நீங்க தான். இந்த முறை தலைவர் அவர்கள் என்னை எதிர்கட்சி தலைவராக அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க, மிகப்பெரிய பொறுப்பு. அதற்கும் காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தான், நம்மளோட தொகுதி நீங்க தான் காரணம். உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாது. அதை நிச்சயம் உணர்ந்து என்னால் முடிந்த அளவுக்கு நம்முடைய தொகுதிக்கும் உங்களுக்கும் என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அதையெல்லாம் நிச்சயமாக எப்பொழுதும் போல அந்த பணிகள்லாம் செய்வேன். இந்த முறை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா மக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை கொடுத்திருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரா இருங்க, எதிர்கட்சியா நீங்க செயல்படணும்னு மக்கள் நம்ம மேல் நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். காலத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு
அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். சேப்பாக்க திருவள்ளிக்கேணி தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம களமாடி இருக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியுமா மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பசங்க கிட்ட, நம்முடைய உறவினர்கள் கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறிட்டோம். இனி வர்ற காலங்கள்ல அந்த தவறை நாம திருத்திக்கணும். முதல்ல நம்ம வீட்டு பசங்களை அரசியல் படுத்தணும். கலைஞருடைய திட்டங்களை, நம்ம கொண்டு வந்த சாதனைகளை, இப்ப இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை எல்லாம் தினமும் நம்ம வீட்டுல நாம பேசணும். இன்னைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2021 நம்ம தலைவர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும் போது முதல் நாள் கையெழுத்து போட்டார். என்னென்ன திட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம்? மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டார். முதல் நாளே கொண்டு வந்தார். அப்ப இருந்த நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும். நிதி நிலைமை மோசம். கொரோனா 2வது நாள் லாக்டவுன். முதல் நாளே கையெழுத்து போட்டார். மகளிர் விடியல் பயண திட்டம் கொண்டு வந்தாரு. கொரோனா நிவாரண நிதியா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாய் கொடுத்தார் நம்முடைய தலைவர். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. பெட்ரோல் விலைய 2 ரூபாய் குறைச்சோம். இதெல்லாம் பண்ணது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஆனா இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? நாம இந்த தேர்தலில் சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். நம்மளை விட ஒரு 16 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க எப்படி ஆட்சி அமைஞ்சாங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடந்ததுங்கிறதுலாம் நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. 4ஆம் தேதி இரவு நம்முடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கிளம்பி சென்னைக்கு வரதுக்கு, தலைவரை பார்க்கறதுக்கு பஸ்ல டிக்கெட்டு, ட்ரெயின்ல டிக்கெட்டு, பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலான்னு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற இயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் ஒரு தொண்டன் தலைமை மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், கூவத்தூர் மாதிரி ஒரு ரிசார்ட் பாலிடிக்ஸ் நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பண்ணாது. முக்கியமா தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு. அந்த நன்றி கெட்ட கூட்டம் திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டாங்க. 5 எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.
ஆனா என்ன, முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோடனே ஆசை யார விட்டுச்சு. முதல்ல எங்க போனாலும், இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம். சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு. இப்ப அமைச்சரவையிலையும் இடம் பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னவன் தான் இந்த எதிர்கட்சி தலைவர். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்படி நம்முடைய தலைவருடைய உழைப்பால வெற்றி பெற்று அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்ல. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்கறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யார் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சாதானங்க போய் அவங்க வீட்டுல போய் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளராக அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா, ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா, இப்ப அமைச்சர் ஆயிருக்கிறதா யாரு தெரியுமா, போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSS சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா, லாட்டரி டிக்கெட் வித்தவர. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது.